சென்னை சேப்பாக்கம் எம்.ஏ. சிதம்பரம் மைதானமா? அது அற்புதமான ரசிகர்களை கொண்டதாயிற்று என சர்வதேச கிரிக்கெட் வீரர்கள் சிலாகிப்பார்கள். அந்த அளவுக்கு விருந்தோம்பல் பண்பும் விளையாட்டு மாண்பையும் போற்றும் மைதானமாகவே சென்னை ஆடுகளம் பரிமளிக்கிறது. நாட்டிலேயே அனைத்து வீரர்களுக்கும் அதிக ஆதரவை கொடுக்கக்கூடியவர்கள் சென்னை ரசிகர்கள். கிரிக்கெட்டின் சுவர் என போற்றப்படும் ராகுல் டிராவிட் உதிர்த்த வார்த்தைகள் இவை. 1999ஆம் ஆண்டு தொடக்கத்தில் நடைபெற்ற இந்தியா பாகிஸ்தான் டெஸ்ட் போட்டி அது. தமிழகத்தைச் சேர்ந்த சடகோபன் ரமேஷுக்கு அறிமுக போட்டியும் கூட. ராகுல், சச்சின், அசாருதீன், கங்குலி, கும்ளே, லக்ஷ்மண், ஸ்ரீநாத் என ஜாம்பவான்கள் அடங்கிய இந்திய அணியை 12 ரன்கள் வித்தியாசத்தில் போராடி வென்றது பாகிஸ்தான் அணி. இந்த வெற்றியை பாகிஸ்தான் வீரர்கள் கொண்டாடினர். சென்னை ரசிகர்கள் மைதானத்தை விட்டு செல்லவில்லை, தீ கொளுத்தி போடவில்லை, தண்ணீர் குப்பிகளை வீசி எறியவில்லை. மாறாக எழுந்து நின்று கைத்தட்டி பாகிஸ்தான் வீரர்களை பாராட்டினர். இந்த போட்டியில் ஒருவராக இருந்த பாகிஸ்தானைச் சேர்ந்த புகழ்பெற்ற வேகப்பந்து வீச்சாளர் வாசிம் அக்ரமின் மனைவி குமா முஃப்தி உடல் நலம் கடுமையாக பாதிக்கப்பட்டு உயிருக்கு போராடினார். கடைசி கட்டத்தில் மனைவியை காப்பாற்ற சென்னை அழைத்து வந்தார் வாசிம் அக்ரம். காப்பாற்ற சென்னை மருத்துவமனை போராடி தோற்றது. வாசிம் அக்ரமின் துயரத்தில் பங்கெடுக்கும் வகையில் சிகிச்சைக்காக எந்த கட்டணத்தையும் மருத்துவமனை நிர்வாகம் வசூலிக்காததைக் கண்டு பாகிஸ்தான் வீரர்கள் நெகிழ்ச்சி அடைந்தனர். இதேபோல 1997ஆம் ஆண்டு நடைபெற்ற இந்திய அணியுடனான ஒருநாள் போட்டியில் சயித் அன்வர் 146 பந்துகளில் 194 ரன்களை விளாசினார். இந்த சாதனையின் போதும் சென்னை ரசிகர்கள் ஆரவாரம் எழுப்பி சயித் அன்வரை பாராட்டினர். இந்த போட்டியில் ராகுல் டிராவிட் சதமடித்த போது எழுந்த கரகோஷம் சயித் அன்வருக்கும் சம அளவில் இருந்தது. திருவல்லிக்கேணி பிரியாணி, புலிசாதம் என கிரிக்கெட் வீரர்களுக்கு பிடித்த பல அம்சங்களும் சென்னை சேப்பாக்கத்தை சுற்றி உண்டு. பாகிஸ்தானின் இன்சமாம் உல் ஹக், இங்கிலாந்தின் சாம் பில்லிங்ஸ் சென்னை மைதானத்தின் கிரிக்கெட் பண்பாடு குறித்து மெய்சிலிர்க்க பேசியுள்ளனர். 100 கிரிக்கெட் மைதானங்கள் உலகெங்கும் உண்டு. ஆனால் சென்னை மைதானத்தை போன்று விளையாட்டு மாண்பை போற்றும் மைதானம் இருந்ததில்லை. சென்னை மக்களைப் போல் விருந்தோம்பல் பண்பில் சிறந்தவர்களும் எவரும் இல்லை.